அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃபேம். நாங்கள் இப்போது சேலம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. பாதி வெளியில் பார்க்கும்போது ஒரு பெரிய மண்டபம் செம்மையாக இருக்குது. வெளியிருந்து பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. அதை அங்கே போய் காட்டுறோம். நல்லா இருந்துச்சு. யார் கல்யாணம் என்ன கல்யாணம் எதுவுமே தெரியல. ஆனால் திடீர்னு ஒரு யோசனை, யாருன்னே தெரியாதவங்க கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி போய் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு வந்துடலாம். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பும்போது சாப்பிட்டு வரல. சரி, ஒரு 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம மிஸ் பண்ண வேணாமேன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய யூடியூபர்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் யூடியூபர்லாம் கிடையாது, ஜஸ்ட் vlog பண்ணுறோம், அவ்வளோதான். ஓ, நீ அப்படி வரியா? இப்போ என்னன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணலான்னு ஒரு ட்ரை தான். ஆசையாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். அது நான் ட்ரை பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை, சாப்பிட்றதுக்கு போகணும். நல்ல சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பற்றி பற்றி வாய் இருக்காது, வாயில கடிச்சு நல்ல சாப்பாடு அங்கே கிடைக்கும். கல்யாணத்தில் போனால் கல்யாண சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம். ஆனால் மண்டபம் பார்க்கும் போதே பெருசாக இருக்குது, செம்மையா இருக்கு. கம்பல்சரி சூப்பரா இருக்கு. என்ன பொக்கே சிஸ்டம், அது என்ன பஃபே சிஸ்டம். பஃபே சிஸ்டம் பஃபே சிஸ்டம் இருக்கும். ஸோ அன்லிமிட்டடாக வேற லெவலில் சாப்பிட்லாம். சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறோம், ஓச்சி சாப்பாடோட ரிவ்யூ சொல்கிறோம். பக்கத்தில் வந்துட்டோம், ஐ மீன் முன்னாடி என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஐயோ, யாரு பார்த்தாலும் பயமா இருக்கு. யாராவது கேட்டாங்கன்னு என்ன சொல்றது? கல்யாணமே முடிஞ்சு, நம்ம போக வேண்டாம். சோறுல நீ சாப்பாடுக்காக போனோம்னா செருப்படி வாங்க. ஐயோ, அது சரி, கூட்டமா இருந்தா கூட பரவாயில்ல. அவன் வேண்டாம், சீரியஸா வேண்டாம். இன்விடேஷன் இருந்தாத உள்ள விடுவேன். இல்ல அப்படி இல்ல, இது ஓபன் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனா மாட்டிக்கு போலாம், பயமா இருக்குல்ல. வாட டைம் நிறைய பேர் வராங்க பாரு. ஏய், அவங்கள பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு அவங்கள முடிச்சிட்டு வராங்க. நம்ம இப்ப போன மாட்டிக்குவோம். ஐயோ, கம்பெனி சும்மா பாட்டு வரக்கு மண்டபத்துக்கு லீஸுக்கா வாங்க வந்திருக்கோம். இந்த கடையில ஒரு கையேந்தி போக ஒன்று இருக்கு, அங்க போவோம். போட்டோ எடுக்கல, டெக்கரேஷன் நல்லா இருக்கு. பேசாம ப்ளீஸ் வாடா, உள்ள மட்டும் போயிட்டு வந்துடலாம். ஆண்டவா, லவா இது காது குத்தா இருந்தா என்ன பண்றது? லவா லவா லவா, ஐயோ சேதாரம் இல்லாம கொண்டு போய் வீடு சேர்த்திருப்போம். ஆண்டவா, சாப்பிடலாமா? பொருளை பார்க்காத பொண்ணை பாரு, அந்த மாதிரி ஆகி போச்சு எனக்கு. எல்லாருமே குறு குருன்னு பாக்குறாங்களே, பயமா இருக்கு. அவனை கிளம்புறாளாவா, எந்திரிச்சு போனாலும் சங்கடம் ஒரு மாதிரி பாக்குறாங்களாவா. எங்க அப்பா, ஏங்க எப்படிங்க நீங்களா பண்றீங்க? எனக்கு பாத்ரூமே வந்துருச்சுங்க. மேடம் பாருங்க, சாப்பிட வைக்கலன்ட்டு கோவமா உட்காந்துருக்காங்க. சத்தியமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பயமா இருக்கு. எப்படி? ஐயோ, அது அம்மா என்னம்மா இது? அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். கையெழுதி கொண்டு தான் சாப்பிடலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்தனால சரி டைம் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து மக்கா 9:35. இப்போவே டைம் 9:35 ஆயிடுச்சு. இன்னும் 150 கிலோமீட்டர் மேலே போகணும். டூ வீலரில் எவ்வளோ வேகமாக போக முடியும்னு தெரியும். 150 மறக்கலாம். அது டியோவில் நிறைய இஷ்யூ. ஊற்றணும், நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்படி இந்த மாதிரியும் பார்த்து ஓட்டணும் வச்சுருக்கேன். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியும் பார்த்து ஓடணும். ஸோ என்ன பண்ணுவோன்னு தெரில. மேபி 1 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தூங்கு, நீ தூங்கி என்ன தூங்க வச்சிருக்கோம் தானே. தூங்கு. ஐயோ தூங்க வருது.
கியூட்டாக பட்டு இன்ட்ரோ டைம் செப்டம்பர் 1 டைமு நைட்டு 11:24. இன்னும் ஒரு மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் போச்சுன்னா செப்டம்பர் 2 ஒரு 3 நேரம் கோ டு ரிலீஸு. இன்னும் ஒரு 86 கிலோமீட்டர் இருக்குது. கூகுளில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் காட்டுது. வரலாம். அங்கே வந்து அடிச்சு பிடிச்சி ஒரு 150 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் சம்திங்கில் ஓட்டிகிட்டு வந்தாச்சு. வண்டிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் தான் சரி டீ கடை பார்த்து நிப்பாட்டணும். அது மட்டும் இல்லாமல் மேடம் ஆடுறாங்க தள்ளாடுறாங்க அட்டைங்க அப்பா அங்கே பார்த்து அங்கே பார்த்தியா ஏய் ஸ்டைலாக உட்காந்துருக்காங்க பார்த்தியா மேடம். அடுத்தது என்ன நடக்கும்னு அடுத்தது போமா. தலைக்கு தில்ல பார்த்தியா அட்டேங்கப்பா கால் மேலே காலை போட்டு போடு மாஸ். தலையில் தலைவி இங்க நின்று ஒரு போட்டோ எடுத்திருப்போம். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? யார் அடிக்கலாமா இல்லையான்னு கூட தெரியல. டைம் எவ்வளோ? 12:30 இருக்குமா? 1 1 மணிக்கு யார் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். 12 போவோம். இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்கு. 22 தோ பையா. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம நைட் நேரம் வரும்போது இதே மாதிரி நைட் நேரம் வரும்போது ஒரு சாமியை பார்த்து அப்படியே உருவம் நிஜமாலுமே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல. இந்த சாமி இந்த கோயில் தான். அம்மா உடம்பே நடுங்குது எனக்கு. பார்த்துட்டு திருப்பல இதை பார்த்தோன்னே மனசுக்கு தோணிருச்சு இந்த இடம் தான் அப்படின்னு. கரெக்டாக பார்க்குற அதே மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்த தாண்ட முடியல என்னால். ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்துச்சு. அதான் நிப்பாட்டிட்டு உன்னை எழுப்புனேன். அந்த இடம் தான். இப்போ அந்த சாமியை பார்த்தியா? எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. அப்படியே தூக்கி வாரி போடுறது. ஏதோ பயத்தை காட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு ஒன்றுமே புரியல. கரபுரநாத சுவாமி திருக்கோயில் அன்னைக்கு வரும்போது இந்த இடம் வந்து இப்படி போகணும். வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை செய்யலை, நல்லா இருந்துச்சு. இப்படி போகணும். இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஓ சாமி முடியலடாவா. எனக்கு அந்த பதட்டமாகவே இருக்கு. கிளம்பலாம். எதாக இருந்தாலும் பார்த்துங்கடாவா. எட்டி பேர் நல்லா இருக்கும். பாலம் ஆடுது. ஏய் வேணாம்டா நிறுத்துக்கடா டேய். ஹாய். ஏம்மா இந்த அளவுக்கு ஹாய் சொல்கிறோன்னா, நாங்கள் லாஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருக்கிறது 1:30 மணிக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ டைம் வந்து 9:45 காலையில் 9:45. அந்த 1:30 மணிலிருந்து 9:45 வரைக்கும் நின்று ஒரு சாமியை பார்த்துட்டு வந்தோம்.
சத்தியமாக நான் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததை விட இங்கே நின்னது தான் அதிகம். 8 மணி நேரத்துக்கு மேலே நின்றுருக்கேன். பட் வந்து ஒருத்தா சாமி கும்பிட்டோம். அண்ட் வந்து இது டிவோஷனல் சேனலாக இல்லை, ஜஸ்ட் நாங்கள் வெளியே வந்தோம், சரி பக்கத்தில் ஒரு சாமியை கும்பிட்டு போயிடலான்ட்டு. தென் வந்து இங்கே சரியான பசி, கொலை பசி, பட்னி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ சாப்பிட்டு வேறு கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம முருகர் இருப்பாப்பில், அவரை ஒரு ஜஸ்ட் விசிட் பண்ணிவிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போகிறது தான். அதையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போது என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இதுக்கு மேலே என்ன நடக்குன்னு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன்.